கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து எடுத்துக்காட்டாக ஒரு அழகான ஒரு உவமையை சொல்லியிருக்கிறார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சிங்க அப்படின்னா, ஒரு பட்டணத்துல ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். நியாயாதிபதிக்கு என்ன வேலை அப்படின்னா, மக்களுக்கு நீதியாய் நியாயம் செய்யணும், அதான் அவனுடைய வேலை. ஆனா அந்த நியாயாதிபதி எப்படி இருக்கிறார் அப்படின்னா, தேவனுக்கும் பயப்பட மாட்டாரு, மனுஷனையும் மதிக்க மாட்டாரு. அப்படியாக ஒரு நியாயாதிபதி இருக்கிறாரு. அதே ஊர்ல ஒரு விதவையும் இருக்கிறாங்க. அவங்க அந்த நியாயாதிபதி கிட்ட போயிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற ஒரு காரியத்துல நீங்க எனக்கு நியாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா அந்த நியாயாதிபதிக்கு ரொம்ப நாள் வரைக்கும் மனசே இல்லை. ஆனா இந்த அம்மாவும் வர்ற மாதிரி இல்லை, தொடர்ந்து தொந்தரவு பண்றாங்க. அந்த நியாயாதிபதி நினைக்கிறார் மனசுல, நான் தேவனுக்கு பயப்படாம இருக்கேன், மனுஷரையும் மதியாமல் இருந்தும் இந்த அம்மா என்னை தொந்தரவு பண்றாங்களே, சரி இவங்களை தொடர்ந்து என்னை தொந்தரவு பண்ணாம என்னை அலட்டாதபடிக்கு இவங்களுக்கு ஒரு நியாயம் செஞ்சிடணும்னு சொல்லி மனசுல நினைக்கிறார். இந்த உவமையில இருந்து தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. அநீதியுள்ள நியாயாதிபதியே தம்மை தொந்தரவு பண்றது நிமித்தமா நியாயம் செய்றார். நம்முடைய தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் அவரிடம் ஜெபிக்கும் போது அவர் நமக்கு நீதி செய்ய வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் இப்படியாக யாக்கோபை பற்றி வாசிக்கிறோம். இரவு முழுதும் தேவனோடு போராடினார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை என்று போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அன்னால் வெகு நேரம் ஜெபிச்சாங்க. குழந்தை இல்லாம இருந்துச்சு. ஒரு இஸ்ரவேலுக்கே ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்படியாக தேவன் நமக்கு நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படியாக காத்திருந்து போராடி சோர்ந்து போகாமல் ஜெபித்தவர்கள் வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் தான் இருக்குது. எனவே நம்முடைய தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். உங்களுக்கு அவர் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.